ஹோண்டா கம்பெனியோட CB300R வண்டியினுடைய ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அகைன் அதில் பெரிய அளவில் ஸ்பெக்ஸ் இருக்காது, நம்ம ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டி இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதனுடைய மெயின் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்மூத்தான இன்ஜின். ஸோ எல்லா ஸ்பீட்லேயும் என்ன பெர்ஃபார்மன்ஸ்லேயும் இதோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் வந்து வைப்ரேஷன்ஸே பெருசாக ஃபீல் பண்ண முடியல. ஸோ ஒரு 120 கிலோமீட்டர் தாண்டும் போது தான் ஒரு மைனர் வைப்ரேஷன்ஸை வந்து நம்மளால் ஃபுட் பெக்ஸ்லையும் ஹேண்டில் பார்லையும் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அடுத்தது இதோட மைலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன் ரோடு வந்து உங்களுக்கு ஒரு 30 km/லிட்டர் வந்து ஹைவேஸில் கொடுக்குது. பட் சிட்டி டிராஃபிக்குள்ளே நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 27 and 28 அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஒரு 300 cc ஒரு நோட்டபுளான மைலேஜ் அப்படின்னே சொல்லலாம். அண்டு சில சமயம் நம்மளால் ஹீட்டிங்கை வந்து மினிமலாக நோட்டீஸ் பண்ண முடியுது. இந்த வெண்ணெய் வந்து அப்படியே உருகும் போது நெய்யை அப்படி உருகி வடியும் பார்த்தீங்களா, அவ்வளோ ஸ்மூத்தாக இதனுடைய கியர்ஸ் அண்ட் கிளச் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ கியர்ஸ் போடும்போது நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையிங் ஒரு மூமெண்ட்டை வந்து கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த நிசின் பிராண்டினுடைய பிரேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய டியூயல் சேனல் ABS வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. குறிப்பாக இந்த வண்டி மற்ற வண்டியிலேருந்து எப்படி வந்து வேரி ஆகிருக்கு அப்படின்னா, ஒரு 300 cc கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பவர் டு வெயிட் ரேஷியோ ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு டிராஃபிக்குள்ளே மற்ற இடங்கள்லாம் ஓட்டிகிட்டு போகும்போது ரொம்பவே வந்து இதனுடைய பவரை உங்களால் சென்ஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து லோவாக இருக்கிறதுனால நமக்கு ஓட்டுறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக லுக் வைஸாக ஸ்போர்ட்டியாக இருந்தால் கூட ரைடிங் பொசிஷன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ ஈவன்தோ R15 MT15 இது எல்லாத்தையும் விட இந்த வண்டியினுடைய ரைடிங் பொசிஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வெஹிக்கிளுடைய பாடி பார்ட்ஸ் பேனல்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷில் இருக்குது. நல்ல ஒரு பெயிண்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல் பேலன்ஸ்டு சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் ரைடை வந்து நீங்கள் டேம் ஷியராக ஃபீல் பண்ணுவீங்க இந்த வண்டியை ரைட் பண்ணிட்டு போகும்போது. ஸோ இப்போ நம்ம இந்த வண்டியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். சில நெகட்டிவ்ஸும் இருக்குது இந்த வெஹிக்கிளில். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் இருக்கக்கூடிய LED இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ரியர் லைட்ஸ், இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக இருக்குது அதனுடைய பிளாஸ்டிக் பில்டுனால. இது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து வெறும் 9.7 லிட்டர் தான். ஸோ ஃபுல் ரைடு பண்ணாலும் உங்களால் வந்து ஒரு 250 to 300 கிலோமீட்டர் தான் வந்து அச்சீவ் பண்ண முடியுன்றது ஒரு ட்ராபேக். ஒன் ஸ்ட்ரெச்சில் உங்களால் ஒரு 300 கிலோமீட்டர் தான் ரைட் பண்ண முடியும். அண்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் இன்அடிக்குவேட்டாக இருக்குது. அதாவது உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறப்ப அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கிராப் ஹேண்டில்ஸும் இல்லை. ஸோ உட்காந்து ஓட்டிகிட்டு போகும்போது பில்லியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அந்த ரைடு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதை தவிர மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் பெருசாக ஒன்றும் ட்ராபேக்ஸ் அப்படின்னு இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு சஜஷன் ஒன்று இருக்குது. இதை ட்ராபேக் அப்படின்னு சொல்ல முடியாது, இட் மேபி சஜஷன் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா தரப்பில் இருந்து இந்த வெஹிக்கிளுக்குன்னு தனியாக எந்த ஒரு அசசரிஸும் கொடுக்கறதில்ல. ஸோ நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி அசசரிஸ் தான் வாங்கி இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டா நிறுவனம் வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா தட் வில் பி மச் பெட்டர். அண்டு இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பழைய வண்டிகள்லாம் சில வண்டிகள்லாம் இதை நீங்கள் பார்த்துருக்க முடியும். இப்போ வர்ற வண்டிகள்லாம் இந்த பெட்ரோல் டேங்க் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்ம பங்க்கில் விடக்கூடிய பம்புனுடைய நாப் போய் தட்டுற மாதிரி ஃபியூயல் பம்புனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தட்டாத மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடுவில் ஒரு பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாராட்டத்துக்குரிய விஷயம். சில இடங்கள்லாம் பங்க்கில் இருக்கக்கூடிய அந்த டிப்பு போய் பட்டு சில மாடல்ஸ்லாம் வந்து ஃபியூயல் பம்ப் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன பிளேட்டை வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு பெட்டர் டிசைனாக வந்து பார்க்கப்படுது. அண்டு இந்த வண்டியை பற்றின இந்த ஹோண்டா CB300R பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு LSC தட்டி விடுங்க. இந்த மாதிரியான ஆட்டோமோட்டிவ் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.